ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இல்லைன்றத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். elections.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தால் அவர் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் செகண்டாக கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரல் ரோல்ஸ் இன் பிடிஎஃப்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2024 கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது தமிழில் உங்களுக்கான பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் பார்த்தா சென்னை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னை சேர்ந்தவங்களாக இருந்தால் இங்கிலீஷில் உங்களுக்கான இந்த ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சென்னை மாவட்டம் மட்டும் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கோங்க. மீதி ஃபஸ்ட்டு எல்லா மாவட்டத்துக்கும் தமிழில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் 2024. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான சட்டமன்ற தொகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் சட்டமன்ற தொகுதி ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்க எல்லா ஓட்டர் லிஸ்ட்டையுமே ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் எங்கே ஓட்டு போடுங்களோ அதுக்கான ஓட்டர் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெளிவாக சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதில் உங்களுக்கான பார்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் ஊருக்கான பார்ட் நம்பர் தெரியும் பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக அந்த பார்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் பார்த்தா ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். பார்ட் நம்பர் தெரியாதவங்க கீழே உங்களுக்கான ஊர் பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த கிராமம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப பார்த்தா ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தவருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினே போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய கேப்சா கோட் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் செலக்ட் பண்ண ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்தா ஒரு 3 செகண்ட் டைம் எடுத்துக்கும் லோட் ஆகிறதுக்கு. அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணினாவே உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது உங்கள் சட்டமன்ற தொகுதி என்ன, உங்களுக்கான பாகம் என்ன, எந்த இடத்துல இருக்குது. ஸோ விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது திருத்தப்படும் ஆண்டு 2024, தகுதியற்றப்படுத்தும் நாள் 1/1/2024. இந்த பட்டியலை என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 22/1/2024 இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், கடந்த ஒரு 4 மாதமாக யார் யாரெல்லாம் புதுசாக ஓட்டர் லிஸ்ட்டை அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய நேம் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி நேம் பார்த்தா ரிமூவ் பண்ணவங்க, அவங்க நேம் கரெக்ஷன்ஸ் பண்ணவங்க எல்லாருமே உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுக்கான நேம் அப்டேட் ஆகிருக்கா எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஊரில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே பார்த்தா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஓட்டு எங்கே போடுங்களோ அதுக்கான போலிங் ஸ்டேஷனுடைய மேப் என்ன, ஃபோட்டோ என்ன எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் பார்த்தா பல வருஷமாக ஓட்டு போடாத இருக்கீங்கன்னா உங்கள் நேமும் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் நேம் இல்லாதவங்க நீங்கள் திரும்ப புதுசாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்கள் நேம் வந்து பார்த்தா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டு நேம் இருக்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஓட்டு போடணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு உங்கள் நேம் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணுறது வந்து பார்த்தா நீங்கள் அந்த கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்கள் நேமை நீங்கள் தமிழில் டைப் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் ஆகிட்டு உங்கள் நேம் இருக்கான்னு வந்து காமிக்கும். ஸோ மொபைலில் ட்ரை பண்ணுறவங்க ஃபைண்ட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா 41 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஊருக்கு ஏற்ற மாரி உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டோட பேஜ் வந்து பார்த்தா மாறுபடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் இந்த வருஷத்தில் வந்து புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இது கொடுத்துருக்காங்க 27/10/2023 13/1/2024 வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து புதுசாக வந்து சேர்த்துருக்காங்களோ அவங்க பேர்லாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து புதுசாக அவங்களுடைய நேம் வந்து சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே புதிய நேம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் எவ்வளோ பேர் வந்து பார்த்தா சேர்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபோட்டோவோட கூடிய ஓட்டர் லிஸ்ட் வந்து பார்த்தா எலெக்ஷன் ஆஃபீஸில் அங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸராக இருக்கணும். அதில் ஏதாச்சும் ஒரு கட்சி சார்ந்தெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். ஃபோட்டோவோட வேணுன்றவங்க மட்டும் அங்கே போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நார்மலாக ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தா இந்தமாரி பிடிஎஃபாக உங்கள் ஊருக்கான பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.